நிறைய படங்கள் ரொம்ப ஹைப்பு கொடுத்தனால தான் அந்த படங்கள் வந்து பெருசாக வந்து போகலை அப்படின்னு. அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கா இன்னும். தமிழ் சினிமா ஹையஸ்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இந்த வருஷம் வந்திருக்கு 282 திரைப்படங்கள். இன்னும் ஒரு 2-3 படங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணாலும் 250 திரைப்படங்கள் வருதுன்னா நினைச்சு பாருங்க. 280 திரைப்படங்கள்னா 5.5 படம் வாரத்துக்கு 5.5 படம். இப்போ இந்த படங்கள்ல 30 படங்கள் தான் ஓரளவு வணிக ரீதியில வெற்றி அடைஞ்ச படங்கள். 285 திரைப்படம் கணக்கு வச்சுட்டு அப்போ 30 படம்னா பேலன்ஸ் படம் என்னாச்சு? 255 திரைப்படமும் வாஷ் அவுட் ஒண்ணுமே இல்லாம போனதுதான். இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஒரு ஃபுல் இயர் உங்களுக்காக ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2023 நம்ம பார்த்தது இயர் ஜெயிலர் அண்ட் லியோ இயர். ஓகே, அந்த வருஷம் தான் வாரிசு 3 வந்தது, அந்த வருஷம் தான் பொன்னியின் செல்வன் 2 வந்தது, அந்த வருஷம் தான் பல வெற்றி படங்கள் வந்தது. ஓகேங்களா, ஜிகர்தண்டா XX எல்லாம் கடைசியில வந்து வெற்றி அடைஞ்சது. அந்த வருஷத்துல 4000 கோடி பண்ண தமிழ் சினிமா கடந்த வருஷம் டிராப் ஆயிட்டு ஒன்லி கோட் அமரன் மட்டும் தான் பெருசா படிச்சு 3000 கோடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 2600 கோடி தான். ஏன்னா பல பெரிய படங்கள் நம்ம எதிர்பார்த்த வெற்றி கொடுக்கல. 2 உச்ச நடிகள் படமும் வருது. ரஜினி சார் படம் ஜெயிலர் 2 அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த சைட்ல வந்து ஜனநாயகன் வருது, விஜய் சாரோட படம். இந்த 2 படத்தோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி வருது. அவ்வளவு பெரிய காம்பினேஷன், அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படம். அடுத்ததா பல D54 வருது, கார்த்தி சார் 2 படம் வரப்போது, சூர்யா சார் கருப்பு வருது, அவருடைய அடுத்த படம் வரப்போது வெங்கி எட்லூரி படம். இப்படி பல நடிகர்கள் நடிச்ச படம். அதோட சேர்த்து 2 பேய் முக்கியமான படங்கள் வருது. காஞ்சனா 4 வருது, அது பார்க்கும் மூக்குத்தி அம்மன் 2 வருது 2026. அப்போ 2026 கிராஃப் நான் இப்படி பார்க்கும்போது இந்த கிராஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருந்தது. இந்த 4000 crore தாண்டி அந்த கிராஃப் பெருசா வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒண்டிமணியம் ஒரு படம் வந்து இப்ப ரீசெண்டா வந்த படம். நல்ல படம்ல டாக் இருக்கு, நல்ல டாக். நான் OTT எல்லாம் பிட்ச் பண்றேன், யாருமே அதை வந்து பெருசா வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன். என்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்க? அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இல்ல சார், எங்களுக்கு இது செட் ஆகாது. என்ன காரணம்? ஏன் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களையும் ஆதரிக்க மாட்டேன்றாங்க? இங்க சப்போர்ட் பண்ணவே ரெடியா இல்ல. ஒன்லி ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு காரணம் தான் நாங்க வாங்குவோம், இல்ல வாங்குவோம்னா ரிலீஸே பண்ணுவோம்னா நல்ல படங்களுக்கு என்னதான் வழி எனக்கு தெரியல. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் போப்டா தனஜயன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2025 உண்மையிலே உங்க பார்வைக்கு தமிழ் சினிமாவுக்கு பொற்காலமா இல்ல சோதனை காலமா? ரெண்டுமே வேணாம், எக்ஸ்ட்ரீம் பேச வேணாம். நான் எப்பவுமே தெரியல, நம்ம வந்து மையம் தான், கமல் சாருடைய மையம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லக்கூடாது. அதாவது மொத்தமா வந்து பொற்காலமா இருந்ததுன்னா அது இல்லை. சோதனை காலமா அப்படின்னுங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு டிவைடடா மிக்ஸ்டா ஒரு மாதிரி வருஷமா மாறி இருக்கு. பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, பல படங்கள் எதிர்பார்த்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரு மாதிரி டிவைடடான ஒரு வருஷமா மாறி இருக்கு. மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. எனக்கு முடியும் போது பெட்டராக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து நெகட்டிவாக மொத்தமாக காலி ஆகிடுச்சு, இந்த இண்டஸ்ட்ரியே காலி ஆகிடுச்சு, நம்பிக்கையே இல்லை அப்படிலாம் இல்லை. ஏன்னா நாங்களே 3 படம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அந்த நம்பிக்கை இல்லைன்னா படம் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்போது ஒரு நம்பிக்கையோட 2026 எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஒரு பாசிட்டிவான பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது 2025 சிறு பட்ஜெட் படங்கள்லாம் இவ்வளோ வசூல் பண்ண முடியுமா? ஒரு குடும்பத்தில் ஒரு 30 கோடி பண்ண முடியுமா? ஒரு ஆண் பாவம் பொல்லாதது சமீபத்தில் வந்த படம் வந்து ஒரு 25 கோடி பண்ண முடியுமா? நடுவில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் ஒரு 10 கோடியில் எடுக்கப்பட்ட படம் ஒரு 90 கோடி கலெக்ட் பண்ண முடியுமா? ஒரு எதிர்பார்க்காத படங்கள் 100 கோடியெல்லாம் பண்ண முடியுமா? அப்படிலாம் ஒன்று இருக்குது. ஒரு படம் தான் நடித்த நடிகர் ஒரு பிரதீப் ரங்கநாதன் வந்து 100 கோடி படத்தை கொடுக்க முடியுமா? ஒரு படத்தில் 150 கோடின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கொடுக்குற டிராகன் அடுத்தது 100 கோடி மேலே டியூட் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியான தாக்கமும் சரி, இந்த ட்ரோலர்ஸனுடைய தாக்கமும் சரி மிக பெருசாக மாறி போயிருக்கு. ஒரு பெரிய நடிகர் நடித்த படமோ இல்லை பெரிய இயக்குனர் படமோ வரும்போது அதை வந்து மிகப்பெரிய லெவலில் அதை குறைச்சி மதிப்பிட்டு அதை வந்து மொத்தமாக ஒரு சொல்கிறது தூக்கி போடுற ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற படங்களும் பண்ண முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. 2026 பாசிட்டிவாக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஓவர் ஹைப்டு அப்படின்ற வார்த்தை 2024 நம்ம பார்த்தோம். நிறைய படங்கள் ரொம்ப ஹைப்பு கொடுத்தனால தான் அந்த படங்கள் வந்து பெருசாக வந்து போகலை அப்படின்னு. அதே மாதிரி 2025 நடந்துச்சு. அந்த ஹைப்படான மூவிஸ் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கா இன்னமும்? அது பண்ணி தானே ஆகணும். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் எடுக்கிறது ஒரு சின்ன படம் தான், ஓகேங்களா? நான் அதை ஒரு சோஷியல் மீடியாவில் அங்கே போன உடனே ஷூட்டை வந்து நான் எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறேன். அதுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ரீச் கிடைக்குது. பல பேர் வந்து அதை ரீட்வீட் பண்ணுறாங்க, பல பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அப்படி நடக்குது. நான் ஒரு சிறு பட்ஜெட் படத்துக்கே நான் வந்து எப்படியாவது மக்கள் மத்தியில் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா இல்லையா? என்ன மாதிரி தான் எல்லா தயாரிப்பாளரும்
பல விஷயங்களை போட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே ஷூட்டில் இது நடந்தது, அங்கே ஷூட்டில் இது நடந்தது, அவர் ஏர்போர்ட்டில் இது நடந்து வந்தார், இதெல்லாம் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா என்பது ஆன்லைனில் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களை வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. இந்த படம் அப்படிப்பட்ட எடுத்தாங்களா அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறு படத்துக்கே இருக்குன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் 150, 200, 300, 400 கோடி எடுக்கிற படம், 500 கோடி எடுக்கிற படத்தை எவ்வளோ தூரம் பப்ளிசிட்டி பண்ண வேண்டியிருக்கோம். இது எல்லாமே எந்த பேசிஸில் பண்ணுறோம்? ஒரு நம்பிக்கையில் பண்ணுறோம். என்ன நம்பிக்கை? படம் நல்லபடியாக வரும். ஏன்னா கதை நல்ல கதை, நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்கோம். இந்த இயக்குனர் ஒரு சிறந்த இயக்குனர். அப்போ இந்த காம்பினேஷனோட ஒரு நல்ல படம் வரும்னு எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த ப்ரொமோஷன் சம்டைம் ராங்காக போகிறதுக்கான காரணம் என்னன்னா அது அமையாமல் போகிறது தான். அது கண்டென்ட்ல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கண்டென்ட் சரியா செட் ஆகாமல் போகலாம். ஒரு எதிர்பார்த்த விஷயம் அமையாமல் இருக்கலாம். அது அமையாத போது அந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்காம போயிடலாம். ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதோ இவங்க பிளான் பண்ணி மட்டமான படம் எடுக்கணும் வந்தாங்கன்னு யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த வருஷம் வந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 882 திரைப்படங்கள். தமிழ் சினிமா ஹையஸ்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இந்த வருஷம் வந்திருக்கு. 282 திரைப்படங்கள். இன்னும் ஒரு 2-3 படங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணாலும் 250 திரைப்படங்கள் வருதுன்னா நினைச்சு பாருங்க. 280 திரைப்படங்கள்னா 5.5 படம் வாரத்துக்கு 5.5 படம். நீங்க வந்து 2 படம் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, 100 படம் கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த படத்துல. இப்போ இந்த படங்கள்ல கடந்த வருடம் 241 திரைப்படம் வந்திருக்கு. இந்த வருஷம் 282, 85, 85னா 40 எக்ஸ்ட்ரா திரைப்படம் வருது. ஆனா வெற்றி பார்த்தீங்கன்னா அதே 10%, 11% தான் இருக்கு தமிழ் சினிமா. படத்தை எப்படி மக்கள் பார்ப்பாங்க? 30 படங்கள் தான் ஓரளவு வணிக ரீதியில வெற்றி அடைஞ்ச படங்கள். 285 திரைப்படம் கணக்கு வச்சுட்டீங்க. ஓகே, அப்போ 30 படம்னா பேலன்ஸ் படம் என்னாச்சு? 255 திரைப்படமும் வாஷ் அவுட்டு ஒன்றுமே இல்லாமல் போனது தான். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் வந்துட்டே இருக்கு, மக்களுக்கு கிளட்டர் ஆகிட்டு இருக்கு. ஓடிடியில் படங்கள் வந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு கிளட்டராக அவங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து படங்களை பார்க்குறாங்க. அந்த தேர்ந்தெடுத்து பார்க்குற படமாக வரும்போது தான் அவங்க வெற்றி அடைய முடியும். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த எதிர்பார்ப்பை நான் உருவாக்கலன்னு வச்சிங்களேன், தேர்ந்தெடுத்து பார்க்குற படங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவனிப்பே இருக்காது. நீங்கள் கவனத்திலே இல்லாமல் இருப்பீங்களே. இப்போது நான் வந்து ஏதோ பப்ளிசிட்டிக்காக வந்து விளம்பரத்துக்காக நான் வந்து என்ன அப்படி இதுக்காக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர். நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், நான் தான் வேணா சொல்லிட்டே இருக்கேன், நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மாசமா இன்டர்வியூ கொடுக்காத போது எனக்கு ஒரு 100 வித மெசேஜ் வந்துட்டு இருக்கும். பல பேர் சார் ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நான் பப்ளிசிட்டி கேட்டு உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாதான் நான் பப்ளிசிட்டி கேட்குற மாதிரி. என்ன கூப்பிட்டு கமெண்ட் கேட்குறாங்கன்னா அது வந்து என் பேர்ல இருக்கிற அன்புல, ரெண்டாவது நான் கிரியேட் பண்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜினால. ஆனால் அது புரியாம ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், எதுக்கு நம்ம பேச நினைப்போம். அது வந்து என்னை பற்றி தனிப்பட்ட ஒரு இதில் சரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள். ஆனால் அது பிறகு என்னால் தாங்க முடியல. பல பேர் ஃபோன் பண்ணி ஒரே இது சார் இயர் ரெண்டாவது பேசுங்க, அதாவது நீங்கள் வந்து இந்த இயர் முடிய போகுது ஒரு சம்மரியாவது பேசுங்க சொல்லும்போது நான் வந்து என்னை பற்றி பேசுகிறேன், அதாவது இந்த என்னை பற்றி என்னோட கருத்துக்களை பதிவு பண்ணுறேன். இதுதான் நான் பண்ண முடியும். ஆனால் அதில் பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனால் திரைப்படங்கள் வரும்போது நான் எந்த விஷயமே பண்ணல வச்சிங்களேன், நான் கவனிக்காமல் போயிடுவேன்ல, என்னை மறந்துடுவாங்களே, கம்ப்ளீட்டாக என்னை மறந்துடுவாங்களே. என் திரைப்படத்தை நான் சொல்ல என்னன்னா என்னை வந்து கம்ப்ளீட்டாக நான் ஒரு 2 வருஷம் நான் இல்லவே வச்சிங்களேன், தனஞ்சயன் காணாம போயிடுவார்ல, கண்டிப்பாக காணாம போகிறா இல்லையா. இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஞாபகம் வச்சிருக்க போதா? யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து மொமெண்ட்ரி தான், இந்த மொமெண்ட்ரி தான் இருப்போம். அடுத்த கட்டத்தில் நம்ம இல்லைன்னா யாருமே ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை. இப்போ எல்லாருமே எனக்கு கூப்பிடும்போது நான் அதை பற்றி கவலைப்படல, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணி சார் இயர் எண்டில் இவ்வளோ அனலைஸ் பண்ணுவீங்க, இப்போ பாருங்க ஒரு ஃபுல் இயர் உங்களுக்காக ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரிப்போர்ட் என்ன சொல்லுது சார்? இப்போ இது ரிப்போர்ட்னா எவ்வளோ ரிப்போர்ட், ஒரு 12 பக்கத்து ரிப்போர்ட் ரெடி பண்ணி இதை வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு? டேட்டா வச்சு பேசணும். ஏன்னா ஒரு சேனல் நம்மள மாதிரி வருதுன்னா நம்ம அவங்களுக்கு டேட்டாவோட கரெக்டாக சொல்லுவோம். 222 திரைப்படங்கள் வந்திருக்கு, அதில் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எல்லா டேட்டா வச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்டு ஏதோ குத்து மதிப்பாக வாய்க்கு வந்ததை பேச வேணாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி ஏன் பேசுகிறோம். நம்ம ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக பேசணும்னு நினைக்கும் போது நம்ம தரப்புலேருந்து ஒரு சரியான கருத்து கொண்டு போக நினைக்கிறோம்ல, அது மாதிரி தான் திரைப்படமும். எல்லாருமே அந்த சின்சியராக அவங்க படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் சின்சியராக ட்ரை பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ், மெனி டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க். ஓகே, நீங்கள் சொன்ன அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது பெரிய நம்பர் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்திருக்காரு வரல, அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2023 நம்ம பார்த்தது இயர் ஜெயிலர் அண்ட் லியோ இயர். ஓகே, அந்த வருஷம் தான் வாரிசு 3 வந்தது, அந்த வருஷம் தான் பொன்னியின் செல்வன் 2 வந்தது, அந்த வருஷம் தான் பல வெற்றி படங்கள் வந்தது. ஓகேங்களா, ஜிகர்தண்டா XX எல்லாம் கடைசியில் வந்து வெற்றி அடைஞ்சது. அந்த வருஷத்துல 4000 கோடி பண்ண தமிழ் சினிமா கடந்த வருஷம் டிராப் ஆயிட்டு ஒன்லி கோட் அமரன் மட்டும் தான் பெருசா பண்ணுச்சு, 3000 கோடி ஆயிடுச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல 2600 கோடி தான் டோட்டல். இந்த 285 திரைப்படங்களும் எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வேர்ல்டு வைடு பண்ணியிருக்குன்னா 2600 கோடி தான். அதாவது கடந்த வருஷத்தோட 13% கம்மி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் பெரிய படங்கள் வந்துமே ஏன்னா பல பெரிய படங்கள் நம்ம எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சா ஒரு தங்கலை ஒரு 300-400 கோடி பண்ணியிருந்தேன்னா இப்படி லிஸ்ட் போகலாம். இப்படி பல படங்கள் பண்ணியிருந்தேன்னா இந்த இது மாறி இருக்கலாம். ஓகேங்களா, ஒரு விஜய் சார் படம் இந்த வருஷமே வந்திருந்தது தான். ஓகே, ஒரு ஜனநாயகர் வந்து அக்டோபர் மாதிரியே வந்து வச்சிங்களேன், இப்படி மாறி இருக்கும். இந்த கிராஃபே வந்து கிராஃப் இப்படி இருக்குது, இப்படி டிக்ளைன் கிராஃப் இல்லாமல் டப்புன்னு வந்து
இந்த கடந்த வருஷத்தோட கிராஃப் வந்து அந்த பார் சார்ட் வேற மாதிரி போயிருக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது பல படங்கள் வராதொட்டு இந்த டிக்ளைன் வந்திருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன், இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2026 இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. என்னன்னா 2 உச்ச நடிகள் படமும் வருது. ரஜினி சார் படம் ஜெயிலர் 2 அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த சைடில் வந்து ஜனநாயகம் வருது, விஜய் சாரோட படம். இந்த 2 படத்தோட சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் பராசக்தி வருது. அவ்வளோ பெரிய காம்பினேஷன், அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படம். அடுத்ததா பல D54 வருது, கார்த்தி சார் 2 படம் வரப்போது, சூர்யா சார் கருப்பு வருது, அவருடைய அடுத்த படம் வரப்போது வெங்கி எட்லூரி படம். இப்படி பல நடிகர்கள் நடிச்ச படம். அதோட சேர்த்து 2 பேய் முக்கியமான படங்கள் வருது. காஞ்சனா 4 வருது, அது பார்க்கும் மூக்குத்தி அம்மன் 2 வருது. இப்படி ஒரு இந்த வருஷம் அது மிஸ் ஆயிருச்சு. எல்லா மிஸ் ஆன பேய் படங்கள்ல இருந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இந்த வருஷம் வருது 2026. அப்போ 2026 கிராஃப் நான் இப்படி பார்க்கும்போது இந்த கிராஃப் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருந்தது. இந்த 4000 crore தாண்டி அந்த கிராஃப் பெருசாக வருதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் 2026. சார் இது வந்து பெரிய படங்களுக்கு நீங்கள் சொல்கிற கணக்கு சரி. சின்ன சின்ன படங்கள் இந்த வருஷம் நீங்கள் சும்மா நிறைய வந்துச்சு. நிறைய படங்கள் வந்து வெளியில் தெரியல, போய் பார்க்கல மக்கள். அந்த தயாரிப்பாளர் நிலைமை என்ன இப்போ? அதுதான் அதுக்கு வருவோம். இப்போ நம்ம வந்து 285 திரைப்படம் சொன்னோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலா 78% வந்து 5 கோடி பட்ஜெட்டுக்கு எடுக்கப்பட்ட படங்கள். 78% எவ்வளோ சொல்ற பாருங்க. 280 திரைப்படம் சொன்னல, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 210 படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள். 210 சிறு பட்ஜெட் தான். நீங்க சொல்றது 5 கோடிக்கு கீழே. ஓகே. அதில் பல படங்கள் வந்து 1 கோடி அப்படிதான் இருக்கும். இப்போ இவ்வளோ படங்கள், அதாவது 1 கோடியில் எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 படம், 1 கோடி 1.25 கோடியில் எடுக்கப்பட்ட படம் 100 படம், அவ்வளோ லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 250 திரைப்படங்களில் இவ்வளோ பேர் 78% வந்து நம்ம கண்டுக்காத படம். கண்டுக்காதுன்னா கவலையே படல, அந்த படம்லாம் வந்துதா போனதா பற்றி எதுவுமே நம்ம கவலைப்படாத 78% படங்கள். அப்போ 22% படங்கள் தான் ஆக்சுவலி திரைப்படங்களாக வந்து மக்கள் மத்தியில் ஓரளவாவது கவனம் கிரியேட் பண்ணி ஓடி இருக்கு. அதாவது கொஞ்சம் ஓடி இருக்கு இந்த படங்கள்லாம். அதுல ப்ரமோஷனுக்கு எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. கேட்டீங்கல்ல, இந்த வருஷம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் நான் சொல்லிடுறேன். அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த வருஷம் மொத்தமா இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 3050 கோடி ரூபாய் தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, அதாவது கியூபுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் 230 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு படத்துக்கு நாங்கள் எல்லாம் எடுத்தோம் கேல்குலேஷன். டீமா உட்காந்து ஒர்க் பண்ணும்போது 3280 கோடி இந்த வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டா இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்கு. ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? மொத்த ரெவென்யூ தயாரிப்பாளர் எவ்வளோ வந்திருக்குன்னா 2950 கோடி வந்திருக்கு. லாஸா 330 கோடி வந்திருக்கு. இப்போ 2950 கோடி டிவிஷன் எடுத்தீங்கன்னா அது வரை உங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கும். எல்லாருமே ஓடிடி பத்தி நிறைய நீங்களாம் பேசிட்டே இருக்கீங்க. 38% ஓடிடிலேருந்து வந்திருக்கு, 12% சேட்டலைட்லேருந்து வந்திருக்கு. அப்போ சேட்டலைட் டிஜிட்டல் மட்டுமே எவ்வளோ வந்திருக்கு? 50% வந்திருக்கு. அப்போ 2950 கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னா அதுல 50% ரெவன்யூ எங்கிருந்து வந்திருக்கு? ஓடிடி அண்ட் சேட்டலைட் தான். அப்போ அடுத்தது தான் தியேட்டர்கள். அது எவ்வளோ வந்திருக்கு? மொத்தம் 21% தியேட்டர்லேருந்து வந்திருக்கு. ஓவர்சீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து 9% அப்படி வந்திருக்கு. மியூசிக் ரைட்ஸ்லேருந்து ஒரு 5%, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு 8%, ஹிந்தி டப்பிங்கில் ஒரு 7%. இதுதான் நம்முடைய காம்பினேஷன் ஆஃப் 2950 கோடியில் ரெவன்யூடைய பிரேக்கப். அப்போ தியேட்டர்ஸோட நிலைமை என்ன? 21% வந்திருக்கு. இப்போ தியேட்டர் தான் இப்போதான் இதான் இண்டஸ்ட்ரி மாறுது பாருங்க. இப்போ நிறைய பேச்சு போயிட்டு இருக்குல்ல. இப்போ ஓடிடி நிறுவனங்கள்லாம் இவ்வளோ நம்பிக்கை 38% ரெவன்யூ கொடுத்த ஓடிடி நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? இப்போ தியேட்டருக்குலாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணாதான் நான் அந்த அமௌண்ட் கொடுப்பேன். இப்போ 50 கோடி நீங்க எதிர்பார்க்குறீங்க ஓடிடி ரைட்ஸ்னா 50 கோடி எனக்கு வந்து நீங்க கிராஸ் வசூலாவது தமிழ்நாட்டில் பண்ணணும். அப்போ தியேட்டர்கள் வசூல் எவ்வளோ முக்கியம்? அப்போ தியேட்டர்கள் வசூல் வரணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் தெரியறவங்க வந்து ஜெயிச்சாதான் நம்ம முன்னாடி சேல் பண்ண 50 கோடி நம்மளுக்கு கேரண்டியாக கிடைக்கும். இதே 40 கோடி பண்ணிச்சு வச்சுங்க, அவங்க 20% குறைச்சிடுவாங்க. ஏதாவது 50 கோடி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓடிடி ரைட்ஸ்க்கு 10 கோடி குறையும். இல்லை இப்போ இதுக்கு இடையில நல்ல படமாக போய் தியேட்டர் கிடைக்காம திரும்ப ஓடிடிக்கு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற படங்களையும் பார்க்குறோம். இப்போ அந்த ப்ரொடியூசர்ஸ் நிலைமை என்ன? அது வந்து கண்டிப்பாக சேலஞ்ச் தான். இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து மிகப்பெரிய சேலஞ்சான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி நிறுவனங்களும் அவங்களுடைய இதில் எப்படி குறைச்சிட்டு வராங்கன்னா எந்த அளவு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன 285 திரைப்படங்களில் எத்தனை திரைப்படங்கள் வந்து ஓடிடியில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 127 திரைப்படம் தான் வந்திருக்கு. ஓகே, அது வாங்கினதே அவ்வளோதான். வாங்கல, ரிலீஸ் பண்ணது. வாங்கினதுன்னு சொல்லிடாதீங்க. ஓகே, அந்த 127 திரைப்படத்தில் 77 திரைப்படம் வந்து ரெவன்யூ ஷேர் பார்த்தா அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு பணம் கிடைச்சிருக்கும். அப்போ எத்தனை திரைப்படத்தை வாங்கியிருக்காங்க? 50 தான். 285 திரைப்படங்களில் காசு கொடுத்து ஓடிடி நிறுவனங்கள் வாங்கின படங்கள் எடுத்தீங்கன்னா 50 திரைப்படங்கள் மட்டும்தான். அந்த 50 திரைப்படங்களில் ஒரு 15 திரைப்படம் வந்து பெரிய நடிகர்கள் நடித்த படம், 15-17 படம். அந்த படத்தை கேரண்டியாக அவங்க வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது ரொம்ப அதாவது பிரயத்தனம் பண்ணி நம்ம சேல் பண்ணது 33 திரைப்படம். அந்த படத்தை காமிச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி 33 திரைப்படம். 17 படத்தை அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பெரிய நடிகர் நடிச்ச படம்னா டாப் 10 நடிகர்கள்லாம் அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. படமே பார்க்க மாட்டாங்க, சும்மா அனௌன்ஸ் பண்ணாலே போகிறோம் அதை வாங்கிடுவாங்க. அந்த 17 திரைப்படங்கள் கேரண்டி சேல். 50 படங்களில் 33 படங்கள் தான் நம்ம வந்து போயிட்டு சிரமப்பட்டு விற்றுருக்கோம். ஆனால் 77 திரைப்படங்களும் ரெவன்யூ ஷேர். ஓகே, அதோட ரெவன்யூ ஷேர் என்ன அர்த்தம்? அவங்க செலக்ட் பண்ண படங்கள் தான் ரெவன்யூ ஷேர். கிட்டத்தட்ட யூடியூப்ல ரிலீஸ் பண்ணுற மாதிரி அது. அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, படம் இதுவானா
பண்ணிக்கலான்னு. எந்த அளவுனா இப்போ ஓடிடி நிறுவனங்களும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப செலக்டிவாக பண்ணுறாங்கன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒரு படத்தை வந்து இந்தியன் பனோரமா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரே தமிழ் திரைப்படம் செலக்ட் ஆகுது. அமரன் வந்து ப்ரீமியருக்கு செலக்ட் ஆகுது, அதாவது ரெட் கார்பெட்டு. இந்த படம் ஒரே தமிழ் திரைப்படம் அமரனோட சேர்ந்து. அந்த திரைப்படத்தை நான் ஓடிடியில் திருப்பி கேட்குறேன், அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. வாங்க மாட்டாங்க. ரெவன்யூ ஷேரில் போட, ரெவன்யூ ஷேர் கூட போக மாட்டோம். ஓகே, இல்லை எங்களுக்கு செலெக்ஷன் கிரைட்டீரியா வரலன்றாங்க. அந்த பாவம் அந்த தயாரிப்பாளர் என்கிட்ட கேட்குறாரு, எப்படியாவது நீங்கள் வந்து ஓடிடியில் கொண்டு வாங்க சார். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவன் வந்து ஓடிடி நிறுவனம் இல்லை சார், இதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்தியன் பனோரமாவில் செலக்ட் ஆன பிறகு இந்த படம் வேற என்ன அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ ஒண்டி மணியம் ஒரு படம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த படம், நல்ல படம், நல்ல டாக். நான் ஓடிடிலாம் பிச் பண்ணுறேன், யாருமே அதை வந்து பெருசாக வந்து ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன். என்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்க அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இல்லை சார் எங்களுக்கு இது செட் ஆகாது. என்ன காரணம்? ஏன் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களையும் ஆதரிக்க மாட்டேன்றாங்க? இப்போ நான் வந்து ஒரு ஓடிடி நிறுவனத்தில் இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் தேன்ன்ற ஒரு படத்தை பார்க்குறேன், ஆர்டிஸ்ட் பார்க்கல, இது பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண படமே தேன் தான். நான் உடனே அந்த படத்தை போடணும், ப்ரீமியர் வாங்குங்கன்னு சொன்னேன். எங்கள் டீமில் பையிங் டீமில் எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, பட் இதெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், நல்ல கண்டென்ட்டை தமிழ் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க உடனே வந்து அந்த படத்தை இது பண்ண பிறகு பெரிய லெவலில் ஓப்பனிங்கே தேன் படம் தான் ஆரம்பித்தோம் அந்த சோனி லீவ்ல. அந்த படம் அது பிறகு நிறைய படங்கள் நாங்கள் பண்ணோம். அதில் பண்ணதான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருடைய படம் அந்த கடைசி விவசாயிலாம் நாங்கள் ப்ரீமியர் பண்ணோம். அதில் வாழ்ன்ற படம், அருவியரன் படம், இதெல்லாம் நாங்கள் ப்ரீமியர் பண்ணது. அட்கேன்னுவாங்களே டிஃப்ரெண்டான படங்களை நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணேன் அந்த நேரத்தில். இங்கே சப்போர்ட் பண்ணவே ரெடியாக இல்லை. ஒன்லி ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு காரணம் தான் நாங்கள் வாங்குவோம், இல்லைனா வாங்குவோன்னா ரிலீஸே பண்ணுவோன்னா. நல்ல படங்களுக்கு இன்னும் வழி எனக்கு தெரியல. இல்லை சார், இப்போ முன்னாடி வந்து ஓடிடி முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தேட்டர் நம்பி இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது 50% கிட்ட அங்கே வருது அப்படின்னா, இப்போ இவங்களும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருந்தால் ப்ரொடியூசர் கவுன்சில் அட்லீஸ்ட் இதுக்கான ஒரு மூவ்மெண்ட் எடுக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. வாங்குறவங்கிட்ட போய் நம்ம போய் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ நான் வாங்க மாட்டேன்னு விட்டுருங்க. அவங்க வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன அப்செட் ஆகிறாங்கன்னா, சார் நான் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கேன், அதை போட மாட்டேன் சொன்னேன் அர்த்தம் சார். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, இந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுன்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல. ஏன் சார் அதை போட மாட்டேன்றாங்கன்னா, நான் என்ன பண்ண முடியும்? நம்ம கொண்டு தான் போக முடியும். குவான்டிட்டி அதிகமாகிடுச்சா சார்? அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஜானர் மட்டும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களா, இல்லை பர்டிகுலர் ப்ரொடியூசரோ இல்லை பர்டிகுலர் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் சப்போர்ட், நம்மளுக்கு தெரியல. ஓவராலாக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்தியன் பனோரமா செலக்ட் ஆன படத்தை கூட நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் அப்போ எங்கே போய் முட்டுவேன் நான்? ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் இருக்குது. எதுக்காக நான் ஓப்பனாக இதை பேசுகிறேன்னா, தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகணும். இப்படிப்பட்ட ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன் தான் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்தா உடனே போயிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அது ஏதோ ரீசனால போகலாம், போகாமல் கூட போயிடலாம். அப்போ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஷோர் ஷாட்டாக தியேட்டருக்குலாம் அந்த படம் வந்து 2 வாரம் ஓடணும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஜேம்ஸ் கேமரன் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகாக அந்த இதில் கமெண்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து எல்லாரும் இது பண்ணணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? மூவி தியேட்டர்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் மீடியோக்ரிட்டி. ஜேம்ஸ் கேமரன். ஓகேங்களா? அவருடைய அருமையான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. மூவி தியேட்டர்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் மீடியோக்ரிட்டி. அப்போது நீங்கள் படம் எடுக்கும்போது மீடியோக்கர் படத்தை கொடுக்கக்கூடாது, ஆவரேஜ் படத்தை கொடுக்கக்கூடாது, அவுட்ஸ்டாண்டிங் படத்தை கொடுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங்னா எல்லாரும் பார்க்குறவங்கலாம் கொண்டாடணும் உங்கள் படத்தை. வாவ், இந்த படம் என்னை என்டர்டெயின் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரி படத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் ஒரு மீடியோக்கர் படத்தை கொடுத்துட்டு இல்லை ஆவரேஜ் படத்தை கொடுத்துட்டு நான் ஜெயிக்கணும்னு நினச்சா பண்ண முடியாது. இல்லை சார், 10 வருஷமாக நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு படத்தை கொண்டு போய் ஓடியில் விற்கிறதுக்கே இவ்வளோ சிரமம் அப்படின்னா, நாளைக்கு 2026 ஒரு 5 கோடி ரூபா வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் வராரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராரு, வந்துட்டு ஒரு படம் பண்ணுறேன்றாரு, படத்தை பண்ணிட்டேன், சூப்பர் படம் பண்ணிட்டேன், ஆஸ்கார் லெவலில் படம் இருக்குது அப்படின்னு எங்கே போய் விற்பாரு? அதுதான் பிரச்சனை. அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து அந்த படம் திரையரங்கில் ஓடினா கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரையரங்கில் அந்த படம் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடிடியில் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திரையரங்கில் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இப்போ ஒண்டி முனியம் படத்துக்கும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஒண்டி முனியம் நல்ல படணும், திரையரங்கில் நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் வந்தது வச்சிங்களேன், கண்டிப்பாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பற்றி திரையரங்கில் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த படத்தை யார் ஓடிடியில் பார்ப்பாங்க, அன்னோன் ஆர்டிஸ்ட், அவ்வளோ ரிஜெக்ட் அப்படின்னுறாங்க. இப்போ நான் சொல்ல வருது அதான், திரையரங்கு இஸ் நாட் ஃபார் மீடியோக்கர் அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய படமே திரையரங்கான படமாக கொடுத்தாகணும். திரையரங்கில் ஆடியன்ஸ் உள்ள புல் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாதான் நீங்கள் ஓடிடிலையும் விற்க முடியும், சேட்டலைட்டும் விற்க முடியும், இல்லைன்னா இந்த படம் கண்டிக்க மாட்டேன் சார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பெரிய ஹீரோஸ் படம் இருக்கு இல்லையா, அந்த படம் எதிர்பார்ப்போட வந்துச்சு, பெரிய தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சது, ஓடிடியில் நல்ல சேல் போச்சு. ஆனால் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்தது, சைலண்டாக ரிலீஸ் ஆச்சு, ஆனால் பெரிய வெற்றியும் கொடுத்துச்சு. அப்போ கண்டென்ட்டை மக்கள் விரும்புகிறாங்க கண்டிப்பாக. ஆனால் அதில் என்ன நடந்துச்சு? இல்லை, அதெல்லாம் வந்து அவங்களே பார்த்து வாங்கிட்டாங்களே. டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் முன்னாடியே வாங்கிட்டாங்க, ஆண்பாம் போலாது முன்னாடியே வாங்கிட்டாங்க. இப்போ வரப்போகிற சிறை என்ற படம் 25வது வர படத்தை அவங்க படம் பார்த்து வாங்கிட்டாங்க. அவங்க நல்ல படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க.
முன்னாடியே பார்த்துட்டு அவங்க உடனே வாங்கிடுவாங்க. பிரச்சனை எங்கன்னா வாங்காத படங்கள் தான். நான் சொன்னது அந்த 37 படத்துல அது வந்துடும். நான் சொன்ன 37 படம் வாங்கல, புஷ் பண்ணி நீங்க வாங்க வைக்கிறது, அந்த படத்தை காமிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதை வித்துடலாம். அதுக்கான செலவும் இருக்குல்ல. அதெல்லாம் செலவெல்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தா அவங்க வாங்கிடுவாங்க. பிரச்சனை என்னன்னா 37 படங்கள் தான் அந்த லிஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்ன எல்லா படம் 37 லிஸ்ட்ல இருக்கு. மீதி படத்தெல்லாம் வந்து போராடிட்டு இருக்கணும். ரிலீஸ்க்கு ஓடிடிலே வராம போராடிட்டு இருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன் 285 திரைப்படங்கள் இந்த வருஷம் வந்திருக்குன்னா 127 திரைப்படங்கள் தான் ஓடிடில வந்திருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு சார்? 158 படம் ஓடிடில வரவே இல்லை. யூடியூப்ல தான் போட்டுக்கணும். ஓகே, நீங்க எங்க போடணும்? யூடியூப்ல தான் போடணும். இல்ல நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா 2025 ஆடியன்ஸோட டேஸ்ட் என்னவா மாறி இருக்குன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க டோட்டலா அப்படி பின்னாடி போயிருக்கீங்க. சரி, ஆடியன்ஸ் டேஸ்ட் சார். இப்போ ஆடியன்ஸ் டேஸ்ட் ரொம்ப செலக்டிவ். நல்ல கண்டென்ட் நான் திரையரங்குக்கு வருவேன். இந்த லாஸ்ட் 3 months திரையரங்கு ரொம்ப சிக்கல் இருக்கு. மக்கள் வரவே இல்லை. என்ன படத்துக்கு வந்தாங்க லாஸ்ட் 3 months பாருங்க. நீங்க அக்டோபர் 1 ஆரம்பிச்சீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இட்லி கடை வந்தது, ஓரளவு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனா பைசனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அது பிறகு ஆன் பாவம் பொல்லாது. இது தவிர எந்த படத்துக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? காந்தான்ற படம் பெரிய எதிர்பார்ப்புல இருந்தது, பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து எந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இப்போ 25ஆம் தேதி வரை சிறையிட படத்துக்கு ஓரளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் திரையரங்குல. இப்போ இதை தவிர எப்படி சர்வை பண்ண முடியும் இண்டஸ்ட்ரி? ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் தான் வெற்றி. இந்த 3 மாசத்துல எத்தனை படம் வந்து தெரியுமா? 75 திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த 3 மாசத்துல அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல வெளியான படம் 75 திரைப்படம். ஓகே, 75 திரைப்படத்தில் நான் சொல்றது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஒரு 4 படம் 5 படம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இண்டஸ்ட்ரி எப்படி சர்வே ஆகும்? அப்போ மீதி 70 திரைப்படங்களும் கண்டென்ட் வைஸ் மக்களை போய் இல்ல அது ஏன் சார் ஒரு வாரத்துக்கு 7 படம் எதுக்கு? 6 படம். அதான் இவ்வளவு பேர் படம் எடுத்துட்டே இருக்காங்க. அதான் சொன்னேன், இலக்கணமே இல்லாம நான் நம்பர் சொன்ன மாதிரி தான் 5 படம் வாரத்துக்கு வந்தா எங்க போய் பார்ப்பாங்க? இப்போ இண்டஸ்ட்ரியோடைய பிரச்சனை அதுதான். எல்லாருமே படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த குவாலிட்டி, மினிமம் குவாலிட்டி இல்லாம அவங்களும் ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி வந்து 1 கோடி 1.5 கோடியில் ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படம் ஒண்ணுமே இல்லாமல் போறதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் இயர் 300 ஃபிலிம்ஸ் இருக்கும். நம்ம பேச போறோம் டிசம்பர் 2026. கண்டிப்பா. ஹாப்பி நியூ இயர் சார். வழக்கமான ஒரு பாசிட்டிவ் இன்டர்வியூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.